Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற முக்கியமான கான்செப்ட் திண்மப் பொருள்களின் சமநிலை, ஈக்விலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். முதல்ல சமநிலை அப்படின்னா என்ன, திண்மப் பொருள்களில் என்னென்ன மாதிரியான சமநிலைகள் ஏற்படுகிறது, அந்த சமநிலைகள் ஏற்படுவதற்கு அடிப்படை தேவை என்ன, வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் requirements ஃபார் getting this equilibrium. So what is equilibrium, what are the different types of equilibrium and what are the conditions we need to achieve those equilibriums. புரியுதா? ஸோ ஒரு சமநிலைனா என்ன, சமநிலையில் என்னென்ன வகைகள் இருக்குது, அந்த சமநிலையை அந்த திண்மப் பொருள்கள் அடைவதற்கு தேவையான நிபந்தனைகள் என்ன, இதை தான் நம்ம இந்த கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம் வித் ஒன் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு டேபிள், இந்த டேபிளில் ஒரு பிளாக் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. ஸோ இந்த பொருள் எப்படி இருக்குது, ஓய்வு நிலையில் இருக்குது, இட் இஸ் அட் ரெஸ்ட். அப்போ ஒருத்தரை கேட்கும்போது இந்த பொருள் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த பொருள் ஓய்வு நிலையில் ரெஸ்ட்டில் இருக்குது சார் அப்படின்னா, இது மேலே ஏதாவது விசை செயல்படுதா சார், உடனே என்ன சொல்லுவார், நோ சார் அப்படிம்பார். தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி, இந்த பொருளின் மீது எந்த விசையும் செயல்படுவதில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த பொருளின் மீது எந்த விசையும் செயல்படவில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை விசை செயல்படுது பாருங்கள். ஒன்று, கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை எம்ஜி செயல்படுதா, செயல்படலையா, செயல்படுது. ஏன்னா கண்டிப்பாக எல்லா பொருளும் புவியை நோக்கி முடுக்கமடைகின்றன. ஆல் பாடிஸ் ஆர் ஆக்சலரேட்டட் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி எர்த். ஸோ தேர் இஸ் அ force due to gravity which is called mg. புவியீர்ப்பு விசை அந்த பொருளில் செயல்படுது. அதுக்கப்புறம் இந்த மேசையானது இந்த பொருளுக்கு என்ன பண்ணுது, ஒரு செங்குத்து விசையை கொடுக்கிறது. அது என்னது, we call it as normal or reaction. செங்குத்து விசை அல்லது என்ன சொல்லுவோம், இதுக்கான எதிர் விசைன்னு சொல்லுவோம். இது மேல் நோக்கி செயல்படும். இப்போ நம்ம we don't consider about the friction, right? இப்போ இந்த செங்குத்து விசை, அதாவது மேசை தரக்கூடிய செங்குத்து விசையை இந்த எம்ஜி என்ன பண்ணிடுது, சமன் செய்து விடுகிறது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என் ஜே பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் ப்ளஸ் எம்ஜி இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் மைனஸ் ஜே ஈக்குவல் டு என்ன, 0. அப்போ மாடுலஸ் எடுக்கும்போது மாடுலஸ் ஜே கேப் 1 ஆயிரும். ஸோ என் மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு 0. ஸோ என் இஸ் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு பேர் எஃப் நெட்டு, அதாவது நிகர விசை. நிகர விசை இந்த பொருளின் மீது சுழி. ஸோ நம்ம எப்படி இதில் பொருள் எடுத்துக்கணும், மீனிங், ஹவு டு டேக் திஸ் மீனிங், என்ன மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா, பொருளின் மீது பல வகையான விசைகள் செயல்பட்டு அந்த பொருள் ஓய்வு நிலையில் இருக்குன்னா அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய நிகர விசை, நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி தான் என்னது, 0. பொருளில் விசை செயல்படுது, there are some forces, பொருளின் மீது விசை செயல்படுகிறது. ஆனால் பொருளின் மீது செயல்படக்கூடிய நிகர விசை சுழியாக இருப்பதால் நமக்கு இந்த பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது. ஸோ இது எப்படி இந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன் மோஷனுக்கு நம்ம எப்படி ஃபோர்ஸை நம்ம சொல்கிறோம் அப்படியோ, அதே மாதிரி ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்டுக்கு, சுழலக்கூடிய பொருள்களுக்கு தேவையான விசை என்ன நம்ம பார்த்துருக்கோம். அது திருப்பு விசை அல்லது திருப்பு திறன் சொல்கிறோம். அது டார்க்கு. புரியுதா? ஸோ அந்த நெட்டு டார்க்கு 0வாக இருந்துச்சு அப்படின்னா சுழலக்கூடிய பொருள் எப்படி இருக்கும், சமநிலையில் இருக்கும். இது எப்படி இயங்கக்கூடிய பொருள், நேர்கோட்டு பாதையில் இயங்கக்கூடிய பொருள் சமநிலையில் இருக்கிறதுக்கு நெட் ஃபோர்ஸ் நம்ம 0ன்னு சொல்கிறோமோ, அதே போல் சுழலக்கூடிய பொருளுக்கு நெட்டு டார்க் என்னவாக இருக்கும், நெட்டு டார்க் நிகர திருப்பு விசை அல்லது நிகர திருப்புத்திறனுடைய மதிப்பு 0வாக இருக்கணும். ஆக ஒரு பொருள், இப்போ இது நேர்கோட்டு இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய பொருளுக்கு இந்த நிகர விசை சுழினா என்ன மீனிங் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ நமக்கு தெரியும் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிபி வெக்டர் பை டிடி இல்லையா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், உந்த மாறுபாட்டு வீதம் தான் நமக்கு என்னது, விசைன்னு தெரியும். அப்போ இது 0 அப்படின்னா மொமெண்டம் பி என்னது, பி கான்ஸ்டன்ட், இது மாறிலி இல்லையா. அதே மாதிரி டார்க்குக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், dl வெக்டர் பை டிடின்னு படிச்சிருக்கோம். அப்போ டார்க்கு 0 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, நெட் டார்க்கு 0ன்னு சொன்னால் எல் என்னது, எல் மாறிலி. அப்போ ஒரு சிஸ்டமில், ஒரு பொருளில் நேர்கோட்டு உந்தமும்
கோண உந்தமும் மாறிலியாக இருக்கும்போது அந்த பொருள் எந்திரவியல் சமநிலையில் உள்ளது. ஸோ இஃப் தி angular momentum and linear momentum are constant, then we can say that the object is in mechanical equilibrium. அந்த பொருளானது எந்திரவியல் சமநிலையில் உள்ளதாக பொருள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இது மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஓய்வு சமநிலைன்னு அர்த்தம். இட் இஸ் கால்டு ஈக்குலிபிரியம் அட் ரெஸ்ட். ஓய்வு சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். ஆங்குலர் மொமெண்டம் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சார், அதனால வந்து டோட்டல் டார்க் வந்து நெட் டார்க் வந்து ஜீரோவாக இருக்குது சார். அப்போ இது என்ன சமநிலை? இது வந்து என்னது? ஈக்குலிபிரியம் இன் ரொட்டேஷன், சுழற்சி சமநிலை. டுகெதர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு பொருளில் இருக்குது சார் அப்படின்னா அது வந்து மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம். அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விசை செயல்படலாம். F1 வெக்டர் ப்ளஸ் F2 திசை ரொம்ப முக்கியம். வேறு வேறு டைரக்ஷனில் ஏற்பட்டுச்சுன்னா காம்பனண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். F3 வெக்டர் இது எல்லாமே அப்படின்னு எது வரைக்கும் போகலாம்? Fn வெக்டர் வரைக்கும் போகலாம். அப்போ நிகர விசை, இதை தான் நிகர விசை சுழின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே சொல்லும்போது என்ன சொல்லணும்? τ1 வெக்டர் ப்ளஸ் τ2 வெக்டர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு τn வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். இப்போ இங்கே வந்து நிறைய திருப்புத்திறன் விசைகள் வந்து நிறைய இங்கே திருப்பு விசைகள் செயல்படலாம். அப்போ திசை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே நிறைய விசைகள் செயல்படலாம், திசை ரொம்ப முக்கியம். அப்போ ஒரே திசையில் செயல்படலாம், அல்லது எதிரெதிர் திசையில் செயல்படலாம், அல்லது வேறு வேறு கோணங்களில் செயல்படலாம். பட் நிகர விசை சுழி என்றால் கண்டிப்பாக அங்கே உந்தம் மாறிலி. அதே போல் அப்போ அது ஓய்வு சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். நிகர திருப்பு விசை நெட்டு டார்க் 0 அப்படின்னா அது வந்து சுழற்சி சமநிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு இது ரெண்டு தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய சமநிலைகள் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ என்னென்ன சமநிலைகள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் புரியுதா? குட். எப்படி படிக்கிறீங்க எல்லாரும்? நல்லா படிக்கிறீங்க. சில பேர் கமெண்ட்லாம் போடுறீங்க புரியுது அப்படின்னு. ஸோ நல்லாவே படிங்க. சீக்கிரமே ஸ்கூல் திறக்க போகுது, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் நல்லா படிக்கணும். கண்டிப்பாக ஸ்கூல் திறந்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட்டாகவே படிங்க. ஓகே, ரைட். இப்போ ஓய்வு சமநிலைக்கு நெசசரி கண்டிஷன், தேவையான நிபந்தனை நிகர விசை சுழியாக இருக்க வேண்டும், அல்லது லீனியர் மொமெண்டம் நேர்கோட்டு உந்தம் மாறிலியாக இருக்க வேண்டும். சுழற்சி சமநிலையை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டார்க் நெட்டு டார்க் நிகர திருப்பு விசை அல்லது திருப்பு திறன் வந்து என்னவாக இருக்கணும்? சுழியாக இருக்கணும், அல்லது ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இதுதான் தேவையான நிபந்தனைகள். 2 மார்க் கேள்வியில் கேட்பாங்க, ரொம்ப கவனமாக எழுதணும். ஓகே, இப்போ சமநிலையுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா என்னென்ன வகை இருக்குது அப்படின்னா, நம்பர் 1 வந்து நம்ம சொன்னோம் ஓய்வு சமநிலை அப்படின்னு ஒன்று சொன்னோமா? ஓய்வு சமநிலை. அடுத்தது இடம்பெயர்வு சமநிலை. இடம்பெயர்வு சமநிலை. அடுத்தது என்ன சொன்னோம்? சுழற்சி சமநிலை. சுழற்சி சமநிலை. அடுத்தது இயக்க சமநிலை. இயக்க சமநிலை ஒரு டேபிளே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது போக 3 சமநிலைகள் இருக்குது. உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை. நடுநிலை சமநிலை. ஈக்குலிபிரியம் அட் ரெஸ்ட், ஈக்குலிபிரியம் இன் டிரான்ஸ்லேஷன், ஈக்குலிபிரியம் இன் ரொட்டேஷன், ஈக்குலிபிரியம் இன் மோஷன். அப்புறம் வந்து உறுதி சமநிலை அப்படின்னு அர்த்தம் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். உறுதியற்ற சமநிலை அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். நடுநிலை சமநிலை நியூட்ரல் ஈக்குலிபிரியம். இந்த மாதிரி வேரியஸ் ஈக்குலிபிரியம் we have in rigid bodies. But what are the conditions to achieve these equilibrium? இந்த சமநிலைகளை அடைவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் நமக்கு இருக்கணும்? இப்போ ஓய்வு சமநிலையில் ஒரு பொருள் இருக்குது, அதாவது ஈக்குலிபிரியம் அட் ரெஸ்ட் இருக்குன்னா அதில் வந்து டோட்டல்
லீனியர் மொமெண்டம் வந்து என்னவா இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ டேபிளில் வச்சுருக்கிற புக் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதில் வந்து டோட்டல் ஈக்குலிபிரியம் வந்து ஓய்வு சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதில் வந்து டோட்டல் லீனியர் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், நிகர விசை வந்து சுழியாக இருக்கணும். ஸோ ஹியர் வி ஹாவ் ரைட் லைக் திஸ். அப்போ இதுக்கு என்ன கண்டிஷன், P வந்து மாறிலியாக இருக்க வேண்டும், it should be constant, linear momentum should be, total linear momentum constant, and net force வந்து என்னவா இருக்கணும், ஜீரோவாக இருக்க வேண்டும். This is a necessary condition for equilibrium at rest. ஓய்வு சமநிலைக்கு இதான் நிபந்தனை. அடுத்தது இடம்பெயர்வு சமநிலை. அதே போல இது வந்து இடம்பெயர்வு சமநிலைக்கு இதை சொல்லலாம். ஓய்வு சமநிலைக்கு நேர்கோட்டு மற்றும் கோண உந்தங்களுடைய மதிப்பு வந்து 0. சாரி, இதில் எல்லாமே 0. என்னென்னா 0, ஓய்வு சமநிலைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா மொமெண்டம் 0, டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 0, நேர்கோட்டு உந்தம் 0, நிகர விசை 0, அதுக்கப்புறம் ஆங்குலர் மொமெண்டம் 0, டார்க்கு 0. எல்லாமே 0வாக இருந்துச்சுன்னா அந்த சமநிலைக்கு பேர் ஓய்வு சமநிலை. நேர்கோட்டு மற்றும் கோண உந்தங்களுடைய மதிப்பு சுழி, அதுக்கப்புறம் நிகர விசை மற்றும் நிகர திருப்பு விசை, இதுவும் என்னது சுழின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடம்பெயர்வு சமநிலை இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம், இடம்பெயர்வு சமநிலை. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது டோட்டல் நெட்டு ஃபோர்ஸ் வந்து 0, அப்போ P வந்து என்னவாக இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இது இடம்பெயர்வு சமநிலை. இதுதான் நம்ம இந்த டேபிளில் பார்த்தது. அடுத்தது சுழற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் எடுத்துக்கணும். அதாவது நெட்டு டார்க் வந்து 0வாக இருக்கணும், L வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், மாறிலியாக இருக்கணும். இது வந்து ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியத்துக்கு, ஓய்வு சமநிலைக்கு. இயக்க சமநிலையை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே வந்து 0வாக இருக்கும். ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்குது ஆனால் சமநிலை இருக்குன்னா எஃப் நெட்டு 0வாக இருக்கணும், டோட்டல் டார்க்கு 0வாக இருக்கணும், அண்டு எல் வெக்டர் அண்டு பி வெக்டர் இது ரெண்டுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது இப்போ வித்தியாசப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓய்வு சமநிலையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 0, ஒன்று கிளியர். இடம்பெயர்வு சமநிலை வந்து ஒன்லி ஃபார் டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து டோட்டல் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தம் மாறிலி, நிகர விசை சுழி. சுழற்சி சமநிலை ரொட்டேட்டிங் பாடிஸுக்கு வந்து அது ரொட்டேட்டிங் பாடி ஈக்குலிபிரியமாக இருக்குன்னா ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்டு, டோட்டல் டார்க் வந்து 0, அதாவது கோண உந்தம் மாறிலியாக இருக்கணும், நிகர திருப்பு விசையில் திருப்பு திறன் வந்து சுழியாக இருக்கணும். இயக்கத்தில் இருக்க ஒரு பொருள், an object is in motion, அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே நெட்டு ஃபோர்ஸும் 0, நிகர விசையும் 0, நெட்டு டார்க்கும் 0 அப்படிங்கும்போது இது ரெண்டும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்தது உறுதி சமநிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே லீனியர் அண்டு ஆங்குலர் மொமெண்டம் வந்து 0வாக இருக்குது. அதாவது எல் வெக்டர் அண்டு பி வெக்டர் வந்து 0, எல் வெக்டர் அண்டு பி வெக்டர் 0. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நேர்கோட்டு மற்றும் கோண உந்தங்கள் சுழி அப்படிங்கிறது எல்லா கேஸுக்குமே பொருந்தும். எல் அண்டு பி இங்கேயும் 0, எல் அண்டு பி வந்து இங்கேயும் 0. ஏன்னா வந்து இது சமநிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகே, வேறு என்னெல்லாம் இங்கே மாறுது அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கூம்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு கூம்பில் அடிப்பாகம் இப்படி இருக்குது. இப்போ நிறைமையம் இங்கே இருக்கும், இந்த பொருளை வந்து சற்று இடப்பெயர்ச்சி அடைய செய்தால், உதாரணத்துக்கு இந்த டைரக்ஷனில் வருதுன்னு வச்சுங்களேன், இதோடைய பொசிஷன் வந்து இப்போ ரைஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கூம்பு இப்படி வந்துச்சு அப்படின்னா இதோட நிறைமையம் இங்கே போகும். ஸோ பொசிஷன் வந்து என்ன ஆகும், இது வந்து மேலே உயரும்.
அப்போ இது சமநிலையில் இருக்கும் பொழுது இதனுடைய நிலையாற்றல் குறைவாகவும், இது இடப்பெயர்ச்சி அடைய செஞ்சுட்டு திருப்பி வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம், லேசாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு விட்டோம், இட் வில் கோ டு த ஒரிஜினல் பொசிஷன். இது தன்னுடைய பழைய நிலைக்கு போயிடும். ஒரு பொருளை சமநிலையில் இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறோம், அதனுடைய நிலையை வந்து மாற்றிட்டோம், திருப்ப நம்ம வந்து கொடுக்குற விசையை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால், இஃப் இட் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஓய்வு உறுதி சமநிலை இருக்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பென் எடுத்துங்க, இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கும், இது ஓய்வில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுறேன். இப்போ இது என்ன ஆகுது, மேலே போகுது. இன்ஃபேக்ட் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே கீழே இருந்தது மேலே போகுது பாருங்கள், மேலே போகுது. நான் திருப்பி விட்டால் பல இடத்துக்கு வந்துடுது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சமநிலையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓய்வு சமநிலைன்னு சொல்லுவோம், ஐ மீன் உறுதி சமநிலைன்னு சொல்லுவோம். இந்த உறுதி சமநிலையில், அதாவது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில், இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிலைப்புத்தன்மை அதிகம். ஏன்னா நிலையாற்றல் வந்து எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். இது இப்படி உயரும் பொழுது, நிறை மையம் வந்து உயரும் பொழுது அதனுடைய நிலையாற்றல் உயரும். அப்போ அதனுடைய நிலைப்புத்தன்மை குறைவு. ஆனால் இது உறுதி சமநிலையில் இருக்கிற காரணத்தினால இது தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துடும். இது நம்பர் 1. உறுதியற்ற சமநிலையை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் இதில் வந்து எல்என்பி வந்து நம்ம 0ன்னு சொல்லிட்டோம். இப்போ இதை நான் இப்படி ஹோல்டு பண்ணுறேன், சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது, இது தன்னுடைய நிலையிலிருந்து சிறிது மாறுபடுமேயானால் இது தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பாது. அது மட்டும் இல்லை, இப்போ இது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹோல்ட் ஆல் த டைம், இதோட ஸ்டெபிலிட்டி இப்போவே கம்மி தான், ஆனாலும் இதை நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ இதை லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணால் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே போகுது, கீழே போகுது, ஆனால் தன்னுடைய பழைய நிலைக்கு வராது. அப்போ நிலையாற்றல் மதிப்பு இதில் இன்னும் என்ன பண்ணும், இதில் வந்து எப்படி மாறுபடுது, நிறை மையம் வந்து கீழே போகுது. அதனால் என்ன சொல்கிறாங்க, உறுதியற்ற சமநிலையை பொறுத்த வரைக்கும் நிலையாற்றலானது சிறுமமாக இருக்காது, மேலும் நிலையாற்றலுடைய மதிப்பு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம். இந்த நடுநிலை சமநிலையை பொறுத்த வரைக்கும் என்ன பொருள் அப்படின்னா, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல நான் ஹோல்டு பண்ணுறேன், சென்டர் ஆஃப் மாஸ் நடுவில் இருக்குது, நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணும்போது இதனுடைய நிலை மாறுபடுது, இதை வந்து ரொட்டேட் பண்ணுறோம், ஆனால் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆகலை, மாறலை. அதான் நிறை மையமானது உயரவோ குறையவோ இல்லை அப்படின்னா எப்போதுமே அந்த நிறை மையம் எப்படி இருக்குன்னு அர்த்தம், தன்னுடைய நிலை மாறும் பொழுதும் ரொட்டேட் ஆகிற போதும் அது என்ன பண்ணுது, அது எப்போதுமே நியூட்ரலாகவே இருக்குது. நிறை மையம், அதாவது நிலையாற்றலுடைய மதிப்பு எந்த நிலையிலும் மாறவில்லை அப்படிங்கிறத வந்து குறிக்குது. அதனால் இது வந்து உறுதி சமநிலைக்கும் போகாது, உறுதியற்ற சமநிலைக்கும் போகாது. அப்போ அது வந்து நடுநிலை சமநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் நிபந்தனை, அதாவது பல்வேறு வகையான சமநிலைக்கான நிபந்தனைகள். பாருங்கள், புரியுதான்னு பார்த்துங்க ஒரு கிளான்ஸு. எஸ், அதாவது ஓய்வு சமநிலையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 0. இடம்பெயர்வு சமநிலையை பொறுத்த வரைக்கும் நிகர விசை சுழி, மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட்டு, உந்தம் வந்து மாறிலி. சுழற்சி சமநிலையை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டார்க், நெட் டார்க் வந்து 0வாக இருக்கும்போது கண்டிப்பாக ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இயக்க சமநிலையை பொறுத்த வரைக்கும் நெட்டு டார்க்கும் நெட்டு ஃபோர்ஸ், நிகர திருப்பு திறனும் நிகர திருப்பு விசையும் நிகர விசையும் சுழியாகும். அப்போ வந்து எல்லும் பியும் மாறிலியாக இருக்க வேண்டும். ஆங்குலர் மொமெண்டம் அண்டு லீனியர் மொமெண்டம், கோண உந்தம் மற்றும் நேர்கோட்டு உந்தம் மாறிலியாக இருக்கணும். உறுதி சமநிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா கேஸ்லையுமே உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை எல்லாத்துலேயுமே எல்லும் பியும் 0, நேர்கோட்டு உந்தமும் கோண உந்தமும் 0. நிறை மையம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். உறுதி சமநிலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பொருள் தனது நிலையிலிருந்து சிறிது அளவு மாறுபடுகிற பொழுது, அப்போ உயர்த்தும் பொழுது தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துடும், நிறை மையம் உயரும், அதனால் நிலையாற்றல் வந்து உயரும். அது சமநிலையில் உள்ள போது அதனுடைய நிலையாற்றல் வந்து குறைவாக இருக்கும். எப்பொழுதுமே எல்லா உறுதி சமநிலையில் இருக்கக்கூடிய பொருள்களும் தன்னுடைய நிலையாற்றலை குறைத்து கொள்ளவே முயற்சி பண்ணும். உறுதி அற்ற சமநிலையை பொறுத்த வரைக்கும் அந்த பொருள் தனது நிலையிலிருந்து சிறிதளவு மாறுபடும் பொழுது தனது பழைய நிலையை அடையாது, நிறை மையமானது என்னாகுது, கீழே போகும். கீழே போகும்போது நிலையாற்றலுடைய மதிப்பும் குறைய ஆரம்பிச்சிடும். நடுநிலை சமநிலையை பொறுத்த வரைக்கும் நிறையாற்றலுடைய அந்த பொசிஷன், அந்த நிறை மையத்தினுடைய அந்த பொசிஷன் வந்து எப்போதுமே மாறாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ அது உறுதி சமநிலைக்கும் போகாது, உறுதியற்ற சமநிலைக்கும் போகாது, எப்போதும் நடுநிலை சமநிலையிலே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கணக்கு.
ஸோ இந்த கணக்கு வந்து ரொம்பவே முக்கியமான கணக்கு. ஸோ நம்ம எக்ஸாமில் இந்த கணக்கை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன அந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் நம்பர் வந்து 5.12 இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 28 கிலோகிராம் நிறையும் 10 மீட்டர் நீளமும் கொண்ட சீரான மரத்துண்டை அருண் மற்றும் பாபு சுமந்து செல்கின்றனர். அருணை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், பாபுவை வந்து பின்னு வச்சுக்கலாம். ஏ ஃபார் அருண், பி ஃபார் பாபு. மரத்துண்டின் முனைகளிலிருந்து இவர்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 2 மீட்டர் தொலைவில் பிடித்துள்ளனர். இவர்களில் யார் மரத்துண்டின் எடையை அதிகம் தாங்கி செல்கின்றனர்? ஜி வந்து 10. யார் வந்து நிறைய எடையை வந்து அதிகமாக, வெயிட்டை வந்து அதிகமாக ஹோல்டு பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ட்ரா த டயக்ராம். ஸோ இது வந்து மரத்துண்டு, மரத்துண்டுடைய நீளம் வந்து 10 மீட்டர். ஓகேவா? ஸோ 10 மீட்டர் இது. ஓகே, இங்கேருந்து எவ்வளோ மீட்ரு? அருண் வந்து 1 மீட்ரு உள்ளே இருக்கார். ஸோ இவர் வந்து 1 மீட்ரு உள்ளே இருக்கார். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்ரு. ஸோ இங்கே யார் இருக்கான்னா அருண் இருக்கார். ஸோ இது ஏ பாயிண்ட்டு. இங்கேருந்து 2 மீட்ரு உள்ள, ஸோ 2 மீட்ரு உள்ளே வந்து யார் இருக்கான்னா பி இருக்கார். பி வந்து பாபு இங்கே இருக்கார். இது வந்து 2 மீட்டர். ஸோ இது ரெண்டுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கும். ஸோ எம்ஜி வந்து கீழ் நோக்கி இங்கே வந்து மரத்தினுடைய மொத்த எடையும் இந்த பாயிண்டில் இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸை வந்து நடுவில் இருக்கும். ஸோ ஏ ஃபார் அருண், ஸோ அருண் இங்கே ஹோல்டு பண்ணுறாரு. பி ஃபார் பாபு, பாபு இங்கே இருக்கார். ஸோ இது அருண், இங்கே வந்து பாபு. ஓகேவா? ரைட். இப்போ let us consider that the system is in equilibrium. இது வந்து எந்திர சமநிலையில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதாவது 2 சமநிலைகள், குறிப்பாக இந்த சுழற்சி சமநிலை, அதே போல் இடம்பெயர்வு சமநிலை, இது 2 வந்து இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். முதல்ல இடம்பெயர்வு சமநிலை நம்ம எடுக்கும்போது, இடம்பெயர்வு சமநிலைக்கு நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்தோம்? வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் தி டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம்? இடம்பெயர்வு சமநிலைக்கு நேர்கோட்டு உந்தம் மாறிலி, நிகர விசை சுழி. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி டோட்டல் ஃபோர்ஸ். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, நல்லா பாருங்கள். இப்போ இவர் மேலேயும் ஒரு விசை இருக்கும், இவர் மேலேயும் ஒரு விசை இருக்கும். ஆனால் இதுக்கு எதிராக இந்த மரத்துண்டு என்ன பண்ணுது? ஒரு மேல் நோக்கிய விசையை கொடுக்கும். இது வந்து ரியாக்ஷன் ஏ, இது வந்து ரியாக்ஷன் பி, ஆர்ஏ அண்டு ஆர்பி. அப்போ இது ரெண்டும் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டால் இது வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ நிகர விசை எஃப் நெட்டு வந்து 0, ஏன்னா பி வந்து கான்ஸ்டன்ட் மாறிலி. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஆர்ஏ அப்வர்டு ப்ளஸ் ஆர்பி அப்வர்டு, எம்ஜி மட்டும் டவுன்வர்டு. நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டும் போடலாம். இது ஜே, இது ஜே, இது மைனஸ் ஜேங்கிறனால இங்கே மைனஸ் வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ எம்ஜியை இந்த 2 பேரும் தாங்குறாங்க இல்லையா? ரைட். அடுத்தது சுழற்சி சமநிலை. ஏன்னா இது வந்து மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியமில் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சுழற்சி சமநிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிகர திருப்பு விசை, அதனுடைய மதிப்பு வந்து 0. டோட்டல் டார்க் வந்து 0. இப்போ டார்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏ பாயிண்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த ஏயை பொறுத்து நம்ம வந்து மொத்த திருப்பு விசை கண்டுபிடிச்சோம்னா, இங்கே என்ன ஃபோர்ஸு? ஆர்ஏ. அந்த ஆர்ஏ வந்து ஏயிலே இருக்கிறதுனால, ஆக்ட் பண்ணுறதுனால அந்த டிஸ்டன்ஸ் வந்து 0. ஏன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் டார்க்கு. ப்ளஸ்ஸு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இதனுடைய டார்க்கை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன வரும்? எம்ஜி இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து, இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? டோட்டலாக வந்து இது 5 இல்லையா? இது மிட் பாயிண்டில் இருக்குது, சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ 1 இங்கே போச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர். பட் இது வந்து டவுன்வேர்டாக இருக்குது. அப்போ வந்து
இது எப்படி போடணும் அப்படின்னா ப்ளஸ்ஸு -4 இன்ட்டு எம்ஜி. ஓகே ரைட். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா இது அப்வர்டு ப்ளஸ்ஸு. இப்போ இங்கேருந்து பார்க்கணும் 4 இது 2னா இது வந்து என்னவாக இருக்கும் 3ஆக இருக்கும். ஏன்னா டோட்டலி வந்து 10. அப்போ 4 + 3 7 இன்ட்டு ஆர்பி தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி இன்ட்டு -4 போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த எம்ஜி ஆனது ஏஐ பொறுத்து எப்படி இருக்கும், கடிகார முள் திசையில் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இதோட டார்க் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வந்து அந்த திருப்பு விசைகள் வந்து ஏற்படுத்தப்படும். ஸோ இது 0 ஆயிடுது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த -4 mg அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 7 RB is equal to 4 mg. 7 RB is equal to 4 mg. Then what is the RB value? So RB is equal to 4/7 into mg. ரைட்டா? சரி, இதில் இந்த mgங்கிறது என்ன, இதான் இந்த வெயிட் ஆஃப் த wood. W வந்து mg, m வந்து 28 கிலோகிராம், g வந்து 10, அப்போ 280, 280 நியூட்டன். ஓகே, ஸோ 4/7 into 280 என்ன வரும், 7 4 சார் 28, ஸோ 40 வருமா? ஸோ 160 நியூட்டன் வந்து யார் ஹோல்டு பண்ணுறா, ஆர்பி பாபு வந்து ஹோல்டு பண்ணுறாரு. அப்படின்னா வாட் இஸ் அ ஃபோர்ஸ் ஹோல்டு பை த ஏ, அருண் எவ்வளோ ஹோல்டு பண்ணுறாருன்னா ஆர்ஏ, இங்கே நம்ம போட்டிருக்கோம் ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி தான் எம்ஜி. ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி வந்து கண்டுபிடிச்சாச்சு, அது எவ்வளவு 160, தட் இஸ் ஈக்குவல் டு வாட், தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. எம்ஜி இஸ் ஈக்குவல் எவ்வளவு 280. தேர்ஃபோர் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 280 minus 160, that is equal to எவ்வளவு, RA வந்து 120 நியூட்டன். Therefore the reaction B is greater than reaction A. அப்போ யார் மேலே ரியாக்ஷன் அதிகமாக இருக்கு, B மேலே ரியாக்ஷன் வந்து மரம் செலுத்தக்கூடிய எதிர்விசை வந்து Bயில் அதிகமாக இருக்கு, Aயில் வந்து குறைவாக இருக்குன்னா அப்போ Bயில் தான் வந்து அதிகமான எடை வந்து தாங்கப்படுகிறது. ஸோ பாபு வந்து ஹோல்ட்ஸ் மோர் வெயிட்டு தேன் அருண் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ பாபுவானது அருணை விட அதிக எடையை சுமக்கிறார் அப்படிங்கிறது. ஸோ த சிஸ்டம் இஸ் கன்சிடர்டு மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், எந்திரவியல் சமநிலைன்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது முதல்ல நம்ம இடம்பெயர்வு சமநிலைப்படி நம்ம நெட் ஃபோர்ஸ் 0ன்னு எழுதுகிறோம், மொமெண்டம் கான்ஸ்டன்ட்டு, அந்த அடிப்படையில் RA ப்ளஸ் RB வந்து mg. அடுத்தது வந்து சுழற்சி சமநிலை வந்து இருக்குன்னு சொல்கிறோம், அந்த அடிப்படையில் பார்த்தா நெட்டு டார்க் வந்து 0வாக இருக்கணும். அப்போ நெட்டு டார்க் வந்து இங்கே 3 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ அபவுட் ஏ கண்டுபிடிக்கும் போது எப்படி நான் கண்டுபிடிக்கலாம், இதில் கூட கண்டுபிடிக்கலாம், எப்படி நான் கண்டுபிடிக்கலாம், அப்படி கண்டுபிடிக்கும் போது RA × 0 ப்ளஸ்ஸு இது கிளாக் வைஸுங்கும் போது இங்கே வந்து மைனஸ் வந்துடுது, ஏன் வருதுன்னா -mg. ஓகே, ப்ளஸ்ஸு இது இங்கேருந்து 7 மீட்டர் இன்ட்டு ஆர்பி. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது, 160 கிடைக்குது. டோட்டல் வெயிட் வந்து 280. அப்போ 180 160 மைனஸ் பண்ணுறோன்னா 120 வந்து ஹோல்டு பை ஏ. அப்போ ஆர்பி வந்து அதிகமாக இருக்கிறதுனால பாபு என்ன பண்ணுறாரு, அதிகமான எடையை சுமக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன் திஸ் வீடியோ we have seen எப்படி வந்து சமநிலைன்னா என்ன, சமநிலைக்கான நிபந்தனைகள் என்ன, வேறு சமநிலைகள் எப்படி இருக்குது, அதனுடைய நிபந்தனைகள் என்னங்கிறத நம்ம வந்து இதில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீப் வாட்சிங். தேங்க்யூ.